ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் இதுவரை நாம் நீதி தலைவர்கள் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறையியல் மீள்பார்வைக்கு செவிமடுத்தோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. ஒரு தேர்ந்த படை வீரனை போல திட்டம் தீட்டி செயல்படுத்துகிற ஒரு படை தளபதியை போல ஒற்றைக்கு ஒற்றாளாக நின்று அந்த பெண் சமாளிக்கிறார். ஆகவே தான் 5ஆம் அதிகாரத்தில் 24-25 வசனங்களில் இந்த பெண்ணை பற்றி அழகான ஒரு செய்தி இருக்கிறது. வாசிப்போம். கெனேனியான கெபேரின் மனைவி யாவேல், நீ பெண்களுள் பேறு பெற்றவள். நல்ல வசனம் கேட்பாருங்க. பெண்களுள் பேறு பெற்றவள். மரியாதை பார்த்து வானத்தை சொல்றார், பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, இல்லைங்களா? அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். கூடாரம் வாழ் பெண்களுள் நீ பேறு பெற்றவள். கூடாரம் வாழ் பெண்களுள். இப்போ நடந்துக்கிறது நாடு நிலையான நாடல்ல, கூடாரத்தில் வாழ்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். எப்போ நிலையான வீடோ நிலையான இருப்பிடவோ வரும்னு தெரியாது. ஆனால் கூடாரங்களில் வாழ்கிற எல்லா பெண்களும் நீ பேரை பெற்றவள். ஒரு அழகான ஒரு வார்த்தை, பிளஸட் மக்காரியோஸ் என்கின்ற அழகான வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. அதை தொடர்ந்து 25-26 வாசிங்களேன். அவன் கேட்டதோ தண்ணீர், இவள் கொடுத்ததோ பால். அவள் உயர்தர கிண்ணத்தில் தயிர் கொண்டு வந்தாள். அவள் தன் கையை கூடார முளையில் வைத்தாள். அவள் வலக்கை தொழிலாளர் சுத்தியலை பிடித்தது. சீசராவின் தலையில் அடித்தாள், சிதைத்தாள். அவன் நெற்றி பொட்டினை நொறுக்கினாள், துளைத்தாள். அவன் சரிந்தான், விழுந்தான். அவள் காலடியில் உயிரற்று கிடந்தான். அவள் காலடியில் அவன் சரிந்தான், விழுந்தான். அவன் விழுந்த இடத்திலேயே இறந்து கிடந்தான். ரொம்ப அழகான கவிதை, ஒரு உன்னதமான கவிதை. ஒரு பெண்ணை பற்றி, பெண்ணின் வீரத்தை பற்றி இவ்வளவு அழகாக வேறு எந்த இடத்துல சொல்லப்படவில்லை. அந்த அடித்தால், சிதைத்தால், நொறுக்கினான், விழுந்தான், சரிந்தான், விழுந்த இடத்தில் இறந்து கிடந்தான். ஒரு முறையில் 2 தடவை சொல்லும். பைபிளில் 2 தடவை சொல்கிறாங்க அப்படின்னாக்க எம்பசிஸ், இம்பார்ட்டன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ் என்ற அர்த்தமாகும். 2 வரிகளிலே அந்த சிந்தட்டிக் பேரலிசம் என்கின்ற முறையிலே ஒரே சொன்ன கருத்தை 2 அழகான வரிகளில் மீண்டுமாக விரிவுபடுத்தி சொல்கிற அழகான ஒரு கவித்துவத்திலே அந்த பெண்ணை பற்றி. அந்த பெண் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவள் என்றால், அந்த பெண்ணுடைய வீரம் எவ்வளவு இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே பிரபலம் என்றால், ஒரு கவிதையிலும் உரைநடையிலும் 2 இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் விவிலியத்தினுடைய மிக தொன்மையான பகுதிகளில் ஒன்று. மிக தொன்மையான பகுதியில் ஒன்று. இந்த கவிதை இதில் அடங்கியிருக்கிற வார்த்தைகளால் மிக தொன்மையான வார்த்தைகள், மிக தொடக்க கால இபிரேயத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் என்று சொல்வார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இஸ்ராயலின் நினைவு தெரிந்த நாட்களிலிருந்து அந்த பெண்ணுடைய வீரம் போற்றப்பட்டதாக இருக்கிறது. இந்த பெண்ணோடு இன்னொரு பெண்ணை 5ஆம் அதிகாரம் படம் பிடித்து காட்டுகிறது. 5-7 வாசிப்போமே. தெபோரா, நீ எழும்பும் வரை, இஸ்ரேலின் தாயாக தோன்றும் வரை இஸ்ரேலின் சிற்றூர்கள் வாழ்விழந்து கிடந்தன. வாழ்வு தருகிற பெண்ணாக, பலமைப்படுத்துகிற பெண்ணாக, வாழ்வை உறுதிப்படுத்துகிற பெண்ணாக தெபோரா சித்தரிக்கப்படுகிறாள். தெபோரா என்றால் தேனி என்று அர்த்தமாகும். தேனி போல இனிமையாக, தேனி போல சுறுசுறுப்பாக, தேனி போல விவேகமாக, தேனி போல முற்போக்கு சிந்தனையாக, தேனி போல எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ஒரு அழகான பெண்ணை அந்த 5ஆம் அதிகாரம் படம்பிடித்து காட்டுகிறது. அந்த முழு அதிகாரமே சிசராவை வென்றெடுத்த அந்த போரினுடைய ஒரு போர் பரணி என்று சொல்லலாம். அதில் 2 பெண்கள் கதாநாயகிகள், வேற யாருக்கும் இடம் கிடையாது. ஒன்று யாவேல், இன்னொன்று தெபோரா. மற்ற எல்லாம் போர் பரணி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. விவிலியத்தினுடைய மிக தொன்மையான அழகான பகுதிகளிலே 2 கதாநாயகிகள் வலம் வருகிறார்கள். எந்த நீதி தலைவருக்கும் இல்லாத சிறப்பை இந்த இருவரும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்றால், பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், எவ்வளவு மாண்பு, எவ்வளவு மகத்துவம் என்பதை நம்ம அழகாக புரிந்து கொள்ளலாம். இதே மாதிரி இந்த 5ஆம் அதிகாரத்தில் இன்னும் ஒரு சின்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தாய் என்று சொல்லப்படுகிறது, இஸ்ராயலின் தாய் என்று சொல்லப்படுகிறது. மதர் ஆஃப் இஸ்ராயல், ஃபாதர் ஆஃப் இஸ்ராயல், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் எல்லாம் அப்ரஹாம்,
மக்களின் தந்தை என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். ஆனால் இந்த பெண்ணை தெபோராவை இஸ்ராயலின் தாய் என்று அழைக்கிறார்கள். மிக அழகான ஒரு கருத்து. இதே ஒரு வார்த்தையை பயன்படுத்தி யூதித்தை புகழ்ந்தவர்கள். எங்கள் இனத்தின் பெருமை நீரே என்று சொல்லி யூதித்தை பைபிள் புத்தகம் வாழ்த்தி சொல்லும். ஆக இந்த வாழ்த்து பகுதியில் இவ்வளோ பெரிய வாழ்த்து வேறு எந்த பெண்ணுக்கும் கொடுக்கல. அந்த வகையில் எவ்வளோ முக்கியத்துவமாகவும் சமூக முக்கியத்துவமும் ஆளுமையும் கொண்ட சிறந்த நீதி தலைவர்களாக துணை நீதிபதிகளாக இவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை 4 அதிகாரங்கள் சுட்டி காட்டுகிறது. இப்போ பாசிட்டிவாக பார்த்தோம். நம்ம 1ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம் தொடர்ந்து அப்படி 11ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 11:35 வாசிப்போம். அவர் அவளை பார்த்து தம் உடைகளை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே, நீ என்னை துன்பத்துக்கு ஆளாக்கி விட்டாயே, நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே, அதை நான் மாற்ற முடியாதே என்றார். ஆணினுடைய சுய விருப்பத்திற்கும் ஆணினுடைய எண்ண கோட்பாட்டிற்கும் பெண் ஒரு பதுமையாய் பலியாவதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. ஜெப்தா என்கிற மனிதர் ஆண்டவருக்கு நேர்ச்சி செய்கிறார். வீட்டின் கதவை திறந்து கொண்டு எது வருகிறதோ அதை உனக்கு பலி கொடுப்பேன் போது அவள் மகள் வரும்போது அந்த பெண்ணை அவர் பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அங்கலாய்க்கிற ஒரு காட்சி 11:35 பார்க்கிறோம். விவிலியத்தினுடைய மையப்பகுதியில், நீதித்தலைவருடைய புத்தகத்தினுடைய மையப்பகுதியிலே கொஞ்சம் அப்படியே சரிவு வருகிறது, தொய்வு வருகிறது இந்த இடத்துல. அதை தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பெண் தன்னுடைய கண்ணிமைக்காக தன்னுடைய திருமணமாகாத நிலையும் பிள்ளை இல்லாத நிலையோடு இறப்பதையும் கண்டு துக்கித்து யூதாவின் மலைநாடுகளில் அலைந்து திரிந்து திரும்பி வந்து தன் தந்தையினுடைய வாக்குறுதிக்கு தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறாள். இந்த பெண்ணுடைய கீழ்ப்படிதல், இந்த பெண்ணுடைய அமைந்த மனது, இந்த பெண் தன்னுடைய அவலத்தை துக்கமாக அனுசரிக்கிற நிலைகள் எல்லாம் மிக அழகான காட்சிகளாக இருக்கிறது. அது ஒரு பெண் சமுதாயத்தினுடைய அங்கலாய்ப்பும் பெண் சமுதாயத்தினுடைய கூக்குரலாகவும் நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்பது எளிய செய்தி. இதை தொடர்ந்து 13ஆம் அதிகாரத்துக்குள்ளாக வருவோம். 13ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை வாசிப்போம். சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியாய் இருந்ததால் குழந்தை பெறவில்லை. 3 ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை, ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு, திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே, ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவரக்கத்தி அவன் தலைமீது படக்கூடாது, ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீராக இருப்பான். இந்த இடத்துல 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 15, 16 வசனங்களிலே அதிகாரங்களிலே நாம் இந்த மனோவாகனுடைய மனைவியும் சிம்சோனுடைய தாயும் பற்றி அழகான செய்தியை நம்ம சந்திக்கிறோம். ரொம்ப அழகான செய்தி. இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த பெண் ஒரு அழகான தலைவராக, இறை வார்த்தை பெற்றுக்கொள்கிற இறை வாக்கினராக, இறைவனுடைய வாயாக இருக்கிறார். இறை வார்த்தை பெற்றுக்கொண்டு தன் கணவனிடம் போய் சொல்லுகிறாள். கணவன் அடம்பிடிக்கிறான். ஈகோவினாலும் நான் என்ற எண்ணத்தினாலும், என்னிடம் மட்டும்தான் கடவுள் பேசுவார் என்ற எண்ணத்தினாலும் அவர் என்னிடம் பேசட்டுமே என்று சொல்ல இந்த பெண் அமைதியாக இருக்கிறாள். அடுத்த முறையும் வானத்தோர் இவரிடமே பேசும்போது அவர் அங்கலாய்க்கிறார். வானத்தோர்கிட்ட பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணுங்கன்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறார். அதான் சம்தத்தில் சொல்லிட்டேன்ல, அது கேட்டு செய்ய வேண்டியதானே என்று ஒரு கோபத்தையும் ஒரு சுடு சொல்லையும் இறை தூதரிடமிருந்து அவர் பெற்றுக்கொள்கிறார். அந்த கதாபாத்திரனுடைய சித்தரிப்பு ரொம்ப அழகானது. அதை போல பழி ஒப்பு கொடுக்கும் போது, நீர் கடவுளின் தூதர் என்றால் உனக்கு பழி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறார். அந்த பழி ஏற்றுக்கொண்ட பிறகு மறைந்து போகிறார். ஐயோ ஆண்டவரை கண்டோமே என்று ஒரு தேர்ந்த இறையியலாரை போல கணவன் புலம்புகிறான். அதைவிட தேர்ந்த இறையால், பெட்டர் தியாலஜனாக இந்த பெண் சொல்கிறார், நாம் சாக மாட்டோம், நாம் அழிய மாட்டோம், ஒருவேளை நம்மை அழிப்பதாக இருந்தால் கடவுள் ஏன் நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு அழகான காரணத்தை முன்னிட்டு ஆணை விட விஞ்சி நிற்கிற ஒரு பெண்மையை அந்த கதாபாத்திரம் முன்பாக நிறுத்துகிறது. ரொம்ப அழகான ஒரு கதாபாத்திரம். தொடர்ந்து நம்ம முன்னேறி சொல்லும்போது 19ஆம் அதிகாரத்திலே லேவியனுடைய மனைவியை பற்றி நிறைய நேரம் நம்ம செலவழித்தோம். விபாச்சாரத்தினாலோ நன்னடத்து இல்லாதனாலோ கணவன் விட்டு பிரிந்து தன் தந்தையின் நிலத்தில் குடியிருக்கிற லேவியனுடைய மனைவி, அந்த மனைவி ஒரு திரி போல ஒரு நெருப்பை பற்ற வைக்கிறார்கள். அது 12 கோத்திரங்களை எரிய வைக்கிறது, ஒரு இனத்தை அழித்து வைக்கிறது. அதை தொடர்ந்து 2 நகரங்களை அது பற்றி எரிய வைக்கிறது என்பதை நாம் காண்போம். 19, 20, 21 அதிகாரங்களிலே வருகின்ற மிகப்பெரிய செய்தி. இந்த 3 அதிகாரங்களின் மைய புள்ளிகள் வேறு யாருமே கிடையாது, பெண்கள் மட்டும்தான். யாரை சார்ந்து யாரை சுற்றி வாழ்கிறதோ அது பெண்ணை குறித்து. இப்போ காந்தியடிகள் ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்றாரு. நள்ளிரவில் எந்த ஒரு பெண் எந்த பயமும் இல்லாமல் தனியே நடந்து தன் இல்லத்தை சேருகிறாளோ அந்த நாள் தான் இந்தியாவின் விடுதலை நாள் என்று அழகாய் சொன்னார்.
ஒரு பெண்ணின் பாதுகாப்பு நாட்டின் பாதுகாப்பு, ஒரு பெண்ணின் கௌரவம் ஒரு நாட்டின் கௌரவம். பெண்ணை பெருமைப்படுத்தாத சமூகமே அல்ல என்பது அறிஞர்களின் கருத்து. அந்த வகையில் விவிலியம் எந்த இடத்திலெல்லாம் பெண்களை மேன்மையாக நடத்துகிறதோ அந்த சமூகம் உயர் சமூகமாக, நன் சமூகமாக, இறை ஆசி பெற்ற சமூகமாக சித்தரித்து காட்டுகிறது. ஒரு பெண்ணுடைய தன்மை தாழ்த்தப்பட்டாலோ, ஒரு பெண்ணுக்கு மாண்பை இழக்கச் செய்கின்ற செயல்பாடுகளை செய்தாலோ அந்த இடத்தில் சமூகத்தினுடைய மாண்பும் சமூகத்தினுடைய மதிப்பும் சரிந்து போகிறது என்பதை விவிலியம் அழகாக சுட்டி காட்டுகிறது. முதல் 4 அதிகாரங்களிலே பெண்ணை மதித்த சமூகம் இணையற்ற சமூகமாக இருக்கிறது. பெண்ணை மதிக்காது கொஞ்சம் தரம் தாழ்த்தி நடத்துகிற நிலைக்கு வரும்போது அந்த சமூகத்தினுடைய விழுமியங்களே சரிந்து கிடப்பதை நாம் கண்டுகொள்கிறோம். அதைத்தான் இந்த 19, 20, 21 அதிகாரங்கள் சுட்டி காட்டுகிறது. முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, ஒரு பெண்ணை உயர்வு செய்யாமல் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப முடியாது என்பதும் இந்த நீதித்தரவுகளில் சொல்கின்ற அழகான செய்தி. உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த மூப்பர்கள் பெஞ்சமின் குலத்தாரை தாக்கி அழிக்கிறார்கள். பெண்களை அவர்களுக்கென்று கொடுக்கிறார்கள். 2வது பகுதியில் அந்த பெண்களுக்காக ஒரு போரை நடத்துகிறார்கள். ஆண்கள் திருமணமாக வேண்டும், ஆகவே யாபேஷு கிலியாது நகரை தாக்குகிறார்கள். சிலோபில் நடமாடும் பெண்களை தாக்கி கவர்ந்து இழுத்து கொடுக்கிறார்கள். இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது பெண்களை அவர்கள் 2ஆம் தர நபர்களாக 2ஆம் பட்சமாக நடத்தும் போது அந்த இடத்தில் ஆணுக்கு மதிப்பில்லாத ஒரு காட்சியை நாம் காண்கிறோம். ஆகவே தான் பல விவிலிய வல்லுநர்கள், பல விரிவிரியாளர்கள் கேட்கின்ற கேள்வி, இந்த மூப்பர்கள் காட்லி லீடர்ஸா, கடவுளுடைய திட்டப்படி நடக்கிற தலைவர்களா என்ற ஒரு கேள்வியை கண்பாக வைக்கிறார்கள். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தலைவன் என்கிறவன் பெண்ணை மதித்து, பெண்ணை மேன்மைப்படுத்தி, தாய்மையை உயர்வுபடுத்தி நடத்தாவிட்டால் அவர் நல்ல தலைவர் இல்லை என்பதை இந்த 2, 3 அதிகாரங்கள் அழகாய் சுட்டி காட்டுகிறது. ஆக நம்ம இப்போ 1ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், 20, 21 கடந்து வந்திருக்கிறோம். 3 கருத்துக்களை முன்வைக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது, எந்த ஒரு சமூகம் பெண்ணை மேன்மைப்படுத்துகிறதோ அந்த சமூகம் மேன்மையான சமூகம். ஆக நாம் கொடுக்கிற 2வது கருத்து, ஒரு சமூகத்தினுடைய மேன்மையும் மாண்பும் எங்கே இருக்கிறது, எது அளவுகோலாக இருக்கிறது, அது பெண்ணை எப்படி நடத்துகிறதோ அதில் அடங்கியிருக்கிறது என்பதை நீதித்தரவுகள் புத்தகம் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஒரு பெண்ணை நடத்தும் விதத்திலிருந்து அந்த சமூகத்தின் மாண்பும் மகத்துவம் நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதுதான் நீதித்தரவுகள் புத்தகம் சொல்லுகிற அழகான கருத்து. 3வது, பெண்கள் பார்வையாளர்கள் அல்ல, பங்கேற்பாளர்கள். தாய் திருச்சபை என்று சொல்கிறோம். தாய்மார்களான திருச்சபை. உலகத்தின் பல பகுதிகளிலும் திருச்சபை இயங்குவதும் இயக்கப்படுவதும் பெண்களால் தான். அவருடைய பங்கு இல்லை என்றால் இந்த திருச்சபை உயிர் பெற்ற திருச்சபையை மாறாது. அதனுடைய அடிப்படை கருத்தை நீதித்தரவுகள் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு பாராக் என்றால் ஒரு தெபோரா, ஒரு சீசரா என்றால் ஒரு யோவேல், ஒரு மணமாக என்றால் அழகான ஒரு மனைவி. அதே போலவே பிற்பகுதிகளில் வரலாற்று நூல்களிலும் பெண்களின் பங்கு மிக அழகாக இருக்கும். ஆணுக்கு இணையாக பெண் செயல்படுகிற போது அந்த சமூகம் வளமையும் நன்மையும் மிகுதியான மேன்மையும் பெற்றுக்கொள்கிறது என்பதை நீதித்தரவுகள் புத்தகம் உறுதி செய்கிறது. இது 2ஆம் கருத்து. இன்னும் ஒரு கருத்தை நம்ம பார்க்கும்போது, பெண்களுடைய மாண்பு சிதைக்கப்பட்டால் சமூகத்தின் மாண்பு சிதைக்கப்படுகிறது. பெண்களை சரியாக நடத்தாத சமூகம் சரியான சமூகமே அல்ல என்பதை இந்த 19, 20, 21 அதிகாரங்கள் விளக்கி சொல்லி நம்மை விழித்தர வைக்கிறது. இந்த 3 கருத்துக்கள் நாம் முன்வைக்கிறோம். ஒரு பெண்ணிய பார்வையில் அந்த நீதித்தரவுடைய புத்தகங்களில் வருகிற கதாபாத்திரங்கள். நீதித்தரவு புத்தகத்தில் அக்ஷாபை சந்திக்கிறோம், ஏஏலை சந்திக்கிறோம், தெபோராவை சந்திக்கிறோம், ஜெப்தானுடைய மகளை சந்திக்கிறோம், பல்வேறு நல்ல கதாபாத்திரங்களை சந்திக்கிறோம். அதே இடத்திலே தெலீலா போன்ற எதிர்மறை கதாபாத்திரங்களையும் சந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு பெண் சிம்ம சொப்பனமாய் பிலிஸ்தருக்கு விளங்கிய சாம்சனை வீழ்த்துகிறாள். எப்படி? தன்னுடைய இனத்தாருடைய பண ஆசைக்காக அல்லது பதவி ஆசைக்காக, இன ஆசைக்காக தன் கண்ணனை காட்டி கொடுக்கிறாள். எதிர்மறை கதாபாத்திரங்கள் இல்லாமல் இல்லை. எதை இது சுட்டி காட்டுகிறது? தெலீலா போன்ற எதிர்மறை கதாபாத்திரங்களை உள்ளீடாக வைத்து வீடும் சொல்கிற அழகான ஒரு காட்சி. ஒரு இடம் என்றால், ஒரு சமூகம் என்றால், ஒரு வீடு என்றால், ஒரு நகரம் என்றால் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்கள் இருப்பார்கள். ஆனால் எங்கே நன்மைத்தனம் விஞ்சி நிற்கிறதோ அந்த சமூகம் மாண்பு பெறும். எங்கே தீமை மிகுந்து இருக்கிறதோ அந்த சமூகம் வீழும் என்பதை இந்த பகுதி உறுதி செய்கிறது. இறுதியாக இந்த ஒரு கருத்தை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அதாவது ஒரு நல்ல வளமான மாதங்கள் இருக்க வேண்டுமென்றால் பயிர் நட்டு வையுங்கள். ஒரு நல்ல வளமான ஆண்டுகள் இருக்க வேண்டுமென்றால் மரத்தை நட்டு வையுங்கள். ஒரு நல்ல வளமான சமூகம் இருக்க வேண்டுமென்றால் பெண்ணை
கல்வி கற்றுக் கொடுக்க வையுங்கள் என்று ஒரு ரஷ்ய பழமொழி இருக்கிறது. பெண்ணிடம் கொடுக்கப்படுகிற மூலதனம் ஒரு சமுதாயத்தினுடைய முன்தொகை. வளத்திற்கும் நலத்திற்குமான வைப்பு நிதி என்றால் துளியும் மிகை கிடையாது. ஒரு பெண்ணை நாம் சக்தியுள்ளவர்களாய் மாற்றும் போது அந்த சமூகம் சக்தி பெற்றதாய் மாறுகிறது. பெண்ணை வலுவுள்ளவர்களாய் மாற்றும் போது ஒரு குடும்பம், ஒரு சமூகம், ஒரு நாகரிகம், ஒரு கலாச்சாரம் வலுப்பெறுகிறது என்பதை வரலாற்று புத்தகம் அழகாய் நமக்கு உறுதி செய்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது பெண்ணின் மேன்மை சமூகத்தின் மேன்மை, பெண்ணின் மேன்மை ஒரு நாகரிகத்தின் மேன்மை என்று இந்த வரலாற்று நூல்களிலே நீதித்துறை புத்தகம் அடிக்கோடிட்டு கருத்தை பதிவு செய்கிறதாக நான் உணர்கிறேன். சிறப்பு சிறப்பு தந்தை அவர்களே, நன்றாக இருந்தது. பெண்ணிய பார்வையினுடைய முழு பார்வையும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. நன்மையும் பார்த்திருக்கின்றோம், தீமையும் பார்த்திருக்கின்றோம். ஒரு நன்மையை தீமையை தேர்ந்தெறிந்து இந்த இறை சமூகம் உயர்த்திய பொழுது உயர்ந்து நின்றது, தாழ்த்திய பொழுது தாழ்ந்து போனது என்பதை எல்லாம் அழகாக இருந்தது தந்தை அவர்களே. மிகவும் நன்றி. நன்றி. இந்த அடுத்ததாக நாம் பார்க்கின்ற ஒரு சில வாழ்வியல் கருத்துக்கள் பார்ப்போம். அது தொடர்ந்து தலைமைத்துவ பண்பை நம்ம பார்ப்போம். வாழ்வியல் கருத்துக்கள் நம்ம பார்க்கும்போது நீதித்துறை புத்தகத்தில் 4 வாழ்வியல் கருத்துக்கள், சின்ன சின்ன கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். அதாவது நீதித்தலைவர்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரின் ஆவியினால் இயக்கப்பட்டவர்கள் என்று முன்பாக வரையறை சொன்னோம். ஹாத் ஹோக் லீடர்ஸ், ஆன் த ஸ்பாட் லீடர்ஸ், ஆண்டவரின் ஆவி இறங்கி வர அந்த இடத்தின் அந்த சூழலின் பிரச்சனையை சிக்கலை தீர்ப்பதற்காக ஆண்டவர்கள் எடுப்பவர்கள் என்று நாம் நீதித்துறை பற்றிய ஒரு வரையறையை முன்பாக கண்டோம். இந்த நீதித்துறைகளில் நல்லவர்களும் இருந்தார்கள், கெட்டவர்களும் இருந்தார்கள், மிதவாதிகளும் இருந்தார்கள், தீவிரவாதிகளும் இருந்தார்கள், வன்மையாளர்களும் இருந்தார்கள், சாந்த சொரூபிகளும் இருக்கிறார்கள். பல்வேறு நிலைகள் இருக்கிறது. இப்போ நம்ம முக்கியமான கருத்து என்னன்னாக்க, ஆண்டவர் யாரை தமக்கு விரும்புகிறாரோ அவரை தேர்ந்து கொள்கிறார். ஏன் இவரை தேர்ந்தாரு, ஏன் இவரை தேர்ந்தெடுக்கல, அந்த கேள்வி நமக்குள்ளாக வர முடியாது. ஏன் ஆண்டோடைய அழைப்பு மிக மிக அழகானது, மிக மிக உறுதியானது. யாரை முன்குறித்து வைத்தாரோ அவர்களை தேர்ந்து கொண்டார், யாரை தேர்ந்து கொண்டாரோ அவர்களை அபிஷேகம் செய்கிறார், யாரை அபிஷேகம் செய்தாரோ அவர்களை அனுப்பி வைக்கிறார். அதுதான் இந்த நீதித்துறை புத்தகத்தில் முதல் கருத்து. ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் தலைவராக இருக்கும் பட்சத்தில் அவருக்குரிய மரியாதையும் அவருக்குரிய மகத்துவத்தையும் அவருக்குரிய மாண்பனையும் கொடுத்து அவர் வழி நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம் என்பது அழகான செய்தி. முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, ஒவ்வொரு தலைவருக்குள்ளாகவும் சில நன்மைகள் சில தீமைகள். கிதியோனை பாருங்கள். ஆண்டவருக்காக ஜெருபாபல் என்ற பெயர் தாங்கி பாகாலின் பலிபீடங்களை இடித்து தகர்த்து வல்லமை பெறுகிறான். ஆனால் அதே கிதியோன் எபோதை அணிந்து கனானை தெய்வங்களுக்கு பலி எடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஜெப்தாவை பாருங்கள். ஆண்டவருக்காக போராடுகிற வல்லமை படைத்த ஒரு நீதிபதியாக இருக்கிறான். எதிரிகளை துவம்சம் செய்கிறான். நான் அவர்களை வென்றபோது நீங்கள் எங்கே போனீர்கள், இப்பொழுது பங்கு கேட்கவர்கள் என்று சாடுகிற ஒரு உண்மையான தலைவனை பார்க்கிறோம். ஆனால் அதே தலைவன் தன் மகளை பணிக்கக்கூடிய ஒரு மூடத்தனமான வாக்குறுதியை கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். பிலிஸ்தர்களுக்கு சிம்ம சொப்பனமாக நகரத்தின் வாயில் கதவையே உடைத்து தோல் மேல் தூக்கி கொண்டு சுமந்து போகிற ஒரு வலிமையான மனிதனாக சிம்சோனை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே சிம்சோன் பெண்ணாசனை காரணமாக கண்கள் பிடுங்கப்பட்டு, கைவிலங்கள் பூட்டப்பட்டு, தலை அழிக்கப்பட்டு, மரங்கத்தின் முன்பாக நிற்கப்பட்டு காட்சி பொருளாகவும் கேலி பொருளாகவும் மாறிப்போகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதை போலவே ஆண்டவரின் திருப்பணிக்காக அழைக்கப்பட்ட லேவியர், ஆண்டவருக்காக அழைக்கப்பட்ட லேவியர் ஆண்டவரின் அழைப்பை வியாபாரத்தனமாய் மாற்றி தன்னுடைய அழைப்பை இழந்து போன காட்சியும் நாம் பார்க்கிறோம். அதை போலவே தன் மனைவியை அழைத்து வந்து அவருக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று என்கின்ற அதே கணவன் அவளை கதவை சாத்தி அவளை வெளியே தள்ளிவிட்ட ஒரு கொடூரமான காட்சியும் நாம் கண்டோம். இதெல்லாம் விழுகிய கதாபாத்திரங்களில் வருகிற நீதியில் வருகின்ற தலைமைத்துவ பண்புகளில் காண்கிற சின்ன சின்ன குறைபாடுகள். 2 கருத்துக்களை முன்வைக்க ஆசைப்படுகிறேன். ஒன்று, தலைமைத்துவத்தில் எ பர்ஃபெக்ட் லீடர்ஷிப் நோவேர் வி கேன் see. முழுமையான, நிறைவான, மேன்மையான, உயர்வான 100% நல்ல தலைமைத்துவத்தை காண முடியாது. இனிய இதயங்களே, இதுவரை நாம் எழுத்துவாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறையியல் மீள் பார்வைக்கு செவிமடுத்தோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறைவன் பார்வையில் சரியான படுகிறதா என்ற ஒரு கேள்வியை நம் மனதிற்குள்ளாக எழுப்ப ஒவ்வொரு முறையும் கேட்டு பார்க்க, ஒவ்வொரு செயலை செய்வதற்கு முன்பாக நமக்குள்ளாக கேட்டு பார்க்க இந்த புத்தகம் அழைப்பு எடுக்கிறது. அணைக்கும் கரங்கள் ஆபத்தில் தள்ளிவிட்டால் நம்ம என்ன நினைப்பது?